பஸ்ட் லைன் வரைக்கும் டீப்பாக இருக்கிற நெக்லைனுக்கு ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ட் மட்டும் போதுமா? இந்த ஸ்டைலிஷ் சப்யசாச்சி பிளவுஸை ரீக்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்சைட் பிளவுஸ் கம்ஸ் வித் அ க்ளோஸ் நெக்லைன் அண்ட் த அவுட் சைட் வேஸ்ட் கோட் கம்ஸ் வித் அ டீப் நெக்லைன். பேக்கான பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணும்போது இட்ஸ் குவைட் ஈஸி அண்ட் சிம்பிள். ஏன்னா ஹை நெக், பட் ஃப்ரண்ட் நெக்லைன் இஸ் கோயிங் டு பி டில் த பஸ்ட் லைன். ஸோ ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பத்தாது, கான்டோரிங் டாட்ஸோட சேர்த்து டிராஃப்டிங் பண்ணாதான் நெக்லைனில் ஃபார்ம் ஆகிற கேப்பிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேசிக் பிளாக்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. பஸ் பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அக்ராஸ் ஃப்ரண்ட் லைன், அப்பர் பஸ்ட் லைன் அண்ட் அண்டர் பஸ்ட் லைன் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலை ரீட்ரா பண்ணிக்கணும் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பஸ் பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி நெக் லைனை வைடாகவும் டீப்பாகவும் வரைஞ்சிக்கோங்க. 1/8 inch கான்டோரிங் டாட் அக்ராஸ் ஃப்ரண்ட் லைன் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 3/16 inches கான்டோரிங் டாட்டை பஸ்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்ஸை ஸ்லாஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். சென்டர் ஃப்ரண்ட்டில் ஆகிற கேப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3/16 inches டாட்டை சென்டர் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. கான்டோரிங் டாட்ஸ்க்கான சின்ன சாம்பிள் தான் இது. கான்டோரிங் டாட்ஸ் ஹெல்ப் கண்ட்ரோல் கேப்பிங் ஆஃப் த நெக்லைன்ஸ்.